Friends, 12th Computer Science, 14th chapter, Data Manipulation through the SQL. தரவுதளத்தை கையாளுதை எப்படி நம்ம ஒரு SQL போய்ட்டு என்ன பண்ணுறது இணைக்கிறது. நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டேட்டா பேஸில் நிறைய டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளுக்கான ஒரு நேம் கொடுத்துருவோம். அது டேட்டா பேஸோட நேம். அந்த டேபிளுக்குள்ளே நிறைய ஃபீல்டு இருக்கும், நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு நம்ம டேபிள் சொல்லலாம், இல்லை டேட்டா பேஸ் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிளை கொண்டு போய்ட்டு SQL எப்படி டைரெக்டாக கொரி எழுதுறது, அதை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட்டட். ஸோ இம்போர்ட் அப்படின்னா வேறு ஒரு ஃபைலில் இருக்கக்கூடியதை நம்ம தரவிறக்கம் செய்யக்கூடியதான் இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இம்போர்ட் த SQL. தென் டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ த SQL. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா மேனிப்புலேஷன்ஸ். டேட்டானா இன்ஃபர்மேஷன் என்ன, டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம மேனுவலாக, அதாவது போர்டில் நான் ரைட் பண்ணி போடல, சும்மா டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ 11th நம்ம படிக்கும்பொழுது டேட்டா அண்ட் மேனிப்புலேஷன் பற்றி நம்ம படிச்சிருப்போம். டேட்டா அப்படின்னா டேட்டா இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட். ஓகேவா? தென் information is defined as the collection of raw fact may be conclusion may be drawn. It is called known as information. Database என்ன சார் அப்படின்னு கேட்டால், database is a repository collection of related data. It is arranged them specific structure. It is called known as database. Database அப்படின்போது ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தகவல்கள் எல்லாமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு தொகுப்பு. அதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த டேபிளில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு டேபிள் நேம் கொடுப்போம். அந்த டேபிளை வர வச்சு பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மற்ற கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ now the class will be discuss introduction to data manipulations. டேட்டானா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டா பேஸ் இஸ் an ஆர்கனைசேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு அமைப்புக்குள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு தொகுப்பு தான் டேட்டா பேஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் the term the database can be both refer to data themselves or database management system. ஒரு database management சிஸ்டத்துலேயோ இல்லை ஒரு தரவு கூறுலையோ, டேட்டா themselvesனா தரவு கூறுலையோ அதை ரெஃபர் பண்ணி வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதாவது யூசர்ஸ்க்கும் அந்த டேட்டாபேஸ்க்கும் இடையில் பயன்பாட்டு மென்பொருள்களை இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. The database system is a software applications for the interaction between users and a database. அதாவது தரவுத்தளத்திற்கும் யூசர்ஸுக்கும் இடையில் ஒரு இடைவினை புரியக்கூடியது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது என்ன சார் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, டேட்டாபேஸ் அப்படின்னு இதுக்கு தேர்ட் பாயிண்டோடைய மீனிங் சொல்கிற பாருங்க. டேட்டாபேஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் 11th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி SQL அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க.
இதில் டிடி அதாவது ஓவரால் எஸ்கியூலோட காம்போனண்ட் படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸோட காம்போனண்ட் என்னென்ன இருக்குது, டேட்டா பேஸோட மாடல் என்னென்ன இருக்குது. அப்போ டேட்டா பேஸ் மாடல் அப்படின்போது ஹைரார்கியல், நெட்வொர்க், ரிலேஷனல், ER, தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். 5 டைப்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுடைய இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அதில் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்குது. DDL, DML, அதாவது DDLனா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DMLனா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், DQLனா டேட்டா கொரி லாங்குவேஜ், TCLனா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், DCL அப்படின்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இது மாதிரி எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கமாண்ட்ஸுடைய பர்பஸ் படிச்சிருப்போம், ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. தென் த யூசர் டு நாட் ஹாவ் டு பி ஹியூமன் யூசர்ஸ். இந்த ஹியூமன் யூசர்ஸ் என்ன பண்ண முடியல, பயன்படுத்தாமே நம்ம யூசர்ஸ் என்ன பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம். தே கேன் பி அதர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், த அப்ளிகேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் மற்ற ப்ரோக்ராம்ஸுக்கு என்ன பண்ணுறோம், பயன்பாட்டிற்கும் நிரலுக்கு என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்த முடியும். தென் we will learn how the Python program can interact the users of SQL database. SQL databaseல போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், யூசர்ஸ் வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு 3 மார்க் அண்ட் 2 மார்க். வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். SQLite. SQLite. ஸோ SQLite அப்படின்போது இது ஒரு சாதாரண ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் தான். அதாவது எதுலன்னா சிம்பிள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம். Simple relational database system is a SQLite, which save it is a data regular the data file or the even in the internal memory of the computer. ஒரு கம்ப்யூட்டரில் இன்டர்னல் மெமரிக்குள்ளே போயிட்டு ஈவனாக முறையாக ஒரு எல்லா ஃபைல்களையுமே டேட்டா ஃபைலோட ஃபைல்ஸ் எல்லாமே முறையாக சேமித்து வைக்கக்கூடியதான் இந்த SQLite பர்பஸ். தென் அது மட்டும் இல்லாமல் they designed it to be அதனுடைய அட்வான்டேஜ், they designed it to be embedded in applications instead of by using separate database server program such as MySQL, Oracle. இந்த சர்வருக்கு எல்லாமே எம்போர்டட், அதாவது எம்பர்டட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த உள்ளிணைந்த அப்ளிகேஷன் கூட ஒன்றாக சேர்த்து எந்த ஒரு பிழை இல்லாமல் அந்த சர்வருக்குள்ளே என்ன பண்ணுது, இணைச்சு தரக்கூடாது, டிசைன் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதனுடைய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரெகுலர்லி அப்படின்னு சொல்லியா, ரெகுலர்லி டெஸ்டட். ஸோ அதாவது எல்லாமே சோதனைக்கு உட்பட்டதாகவும் ரொம்ப நம்பிக்கைத்தனமாகவும் ஈஸியாக அதை செயல்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த SQLite. ஸோ அது மட்டும் இல்லாமல் the Python has the native library for SQLite. SQLiteல பல்வேறு விதமான the native library உள்ள என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ நூலக சார்புகள் சொல்லக்கூடாது. அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது how to use the SQLite 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா, ஸ்டெப்ஸ் 1 SQLite 3லேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி, டேபிளை உருவாக்கி, டேபிள்லேருந்து நேம்ஸ் எல்லாமே, ஃபீல்டு நேமு, ரோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணி அந்த டேபிளை உருவாக்கணும். டேபிளோட நேம் மைண்டில் வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்.
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டா பேஸ் என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ இம்போர்ட் என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டால் தரவிறக்கம் பண்ணுறேன். ஸ்டெப் 3 சார் ஸ்டெப் 2 பர்பஸ்ன்னு கேட்டால் கிரியேட் ஏ கனெக்ஷன்ஸ் யூஸிங் கனெக்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி அந்த டேட்டாபேஸ் ஃபைலை இணைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இம்போர்ட் பண்ணுறேன், ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். எதை பயன்படுத்தி, கனெக்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தடை பயன்படுத்தி பாஸ் த நேம் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபைல். அப்போ டேட்டாபேஸ் நேம் ஃபைல் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணி இணைக்கிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் 3 பர்பஸ் பார்த்தோன்னா set the cursor of object, the cursor equal to connections cursor of அப்படின்னு ஒரு மெத்தடை பயன்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இணைக்கிறேன். ஸோ cursor of ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்கு சார் அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கர்சரை வந்து என்ன பண்ணக்கூடியது, டேட்டாபேஸ் ஃபைலை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது செட்ஸ் ஆஃப் கர்சர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், SQLite பயன்படுத்த போகிறோம். So now the video will be discussed. இதில் டேட்டா மேனிப்புலேஷனோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். SQLite டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், அதனுடைய அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம், ஹவு டு யூஸ் த SQLite அப்படின்னு பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் த SQLite, how to create the table, how to create the field names அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.